அடுத்து மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் ஆட் பண்ண பிறகு நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் நாம் எடுத்து வச்சுருக்க பிரியாணி இலையை ஆட் பண்ண போகிறோம். இது நான் எதுக்கு போடுறேன்னா அது வந்து பிரியாணி ஃப்ளேவரை நமக்கு கொடுக்கும். பாஸ்மதி அரிசி போட்டால் நமக்கு என்ன ஃப்ளேவர் வருமோ அந்த ஃப்ளேவரை நமக்கு இது கொடுக்கும். அதையும் வதக்கிட்ட பிறகு இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தயிர், இதை போட்டு நல்லா இப்போ வதக்கிடலாம். நான் இதுக்கு சாப்பாட்டு அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். 1/2 ஆழாக்கு அரிசியை நான் 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதை தான் நாம் இப்போது யூஸ் பண்ண போகிறோம். இது பாஸ்மதி அரிசி இல்லை, அதனால் நான் இதுக்கு 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி வைக்க போகிறேன். ஸோ நான் 1.5 கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். இப்போது அரிசியை போட்டுட்டு